பேசலாமா? நன்றி. பேசுங்களா? வணக்கம், என்னோட பேர் மதுனிதா. நாங்கள் 3 பேர் வந்து தமிழ்நாட்டில இருந்து ரோல் பால் வேர்ல்ட் கப் துபாயில் நடந்த 7th ரோல் பால் வேர்ல்ட் கப்பை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். மென்ஸ் டீம்ல இருந்து தீபக் ராஜாவும், விமென்ஸ் டீமில் மகத்தி, மதுனிதா, நாங்கள் 2 பேரும் வந்து தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு டீமை. நாங்கள் வந்து அங்கே நிறையா கண்ட்ரிஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணோம். லீக்லேருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து செமிஃபைனல்ஸ் அண்ட் தென் ஃபைனல்ஸ். போலாண்ட், சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் கென்யா, ஈரான், அந்த மாதிரி நாங்கள் எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள வின் பண்ணோம். லாஸ்ட் ஃபைனல்ஸ் வந்து கென்யா கூட நடந்தது. அதில் நாங்கள் 3-2 கோலில் இந்தியா வின் பண்ணோம். போத் மென் அண்ட் விமென் டீம் வந்து கோல்டு ஜெயிச்சிருக்கோம் இந்த தடவை. நாங்கள் இப்போது சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க எங்களை எல்லோரும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல் பால் அசோசியேஷன் வந்து எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்காங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல் பால் அசோசியேஷன் அண்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்போர்ட்ஸுக்காக இது வரைக்கும் நிறையா பிளேயர்ஸை பார்த்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் ரோல் பாலுக்கும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் வந்து நாங்கள் சீஃப் மினிஸ்டர், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சார் எல்லாம் எங்களை கூப்பிட்டு இன்னும் பாராட்டுவாங்கன்னு இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த போட்டி வந்து எங்கே நடந்தது, எந்தெந்த யார் யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க? இதில் மோர் தென் 20 கண்ட்ரீஸ் கலந்துக்கிட்டாங்க. இந்த 7th ரோல் பால் வேர்ல்ட் கப் வந்து துபாயில் இந்த தடவை நடந்தது. நிறைய இடத்துல இது வரைக்கும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கென்யாவில், பங்களாதேஷில், அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ், இந்தியாவில் கூட நடந்திருக்கு. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல கூட ஒரு டைம் நடந்திருக்கு, பூனேயில் நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த தடவை 7th ரோல் பால் வேர்ல்ட் கப் வந்து துபாய் யூஏஇயில் நடந்தது. அதில் நாங்கள் 3 பேரும் தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம். எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நடந்தது? இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் முக்கியமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? இந்த 7th ரோல் பால் வேர்ல்ட் கப் வந்து December 14 to December 18 வரைக்கும் யூஏஇயில் நடந்தது. இதில் மேஜராக நிறைய கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் முக்கியமான கண்ட்ரீஸ், எப்பவுமே எங்களுக்கு டஃப்பாக இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து கென்யா, ஈரான், ஈஜிப்ட், இந்த மாதிரி நிறைய, சவுதி அரேபியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து எங்களுக்கு யூஸ்வலாக டஃப்பாக இருக்கும். அந்த ரோல் பாலுங்கிறது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான, எல்லாருக்கும் ரொம்ப பரவலாக தெரியாத ஒரு கேம். ஸோ எந்த அளவுக்கு இன்னும் சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பீப்புள்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ரோல் பாலுக்குன்னா எவ்வளோ சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து இப்போது ரோல் பால் வந்து இப்போ ஒரு 2003 தான் வந்து மிஸ்டர் ராஜு தபாடே அப்படிங்கிற ஒரு பிடி ஸ்டாஃப் வந்து பூனேலிருந்து அவர் தான் இந்த கேமை கண்டுபிடிச்சாரு. இது வந்து ஒரு இண்டிஜினஸ் கேம், இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேம். இதை உலகம் ஃபுல்லாக இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பாப்புலர் ஆகிட்டு வருது. நிறையா கவர்மெண்ட்ஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நார்த் இந்தியாவில், மகாராஷ்டிரா, அந்த மாதிரி நிறைய, ஏன்னா அங்கே வந்து இந்த கேம் வந்து கண்டுபிடிச்சதுனால அந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் இப்போ எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் போஸ்டிங் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. இன்னும் நிறையா எங்களை எடுப்பாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்கங்கிறத கண்டிப்பாக இது பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வேர்ல்ட் கப், 6th வேர்ல்ட் கப் ரோல் பால் வேர்ல்ட் கப் வந்து புனேயில் நடந்தது. அதில் நம்ம தமிழ்நாடு சார்பாக 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க 2 பேருமே இப்போ இன்கம் டேக்ஸ் மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரோல் பால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வச்சு. கேரம் பிளேயர்ஸ் இன்னும் வேர்ல்டு கப் வின் கணக்கில் அவங்களுக்குலாம் வந்து தமிழக அரசு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் செஸ்ஸில் வந்து வின் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது கோரிக்கை தான் வச்சுருக்கீங்களா? நாங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப வருஷமாக நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து ரோல் பால் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ரோல் பால் ஆரம்பித்ததுலேருந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நிறையா பேர் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போயும் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து புதுசாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ்மிதா லீகுங்கிற ஒரு வெறும் ஃபீமேல் மட்டும், கேர்ள்ஸ் மட்டும் விளையாடுற ஒரு ரோல் பால் லீக், இந்த மாதிரி நிறையா இதில் ரோல் பால் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து ஃபண்டு இந்த மாதிரி நிறையா, இல்லைன்னா ரெக்ரூட்மெண்ட் ஏதாவது வந்து இன்னும் எங்களை சீஃப் மினிஸ்டர் பார்த்து கூப்பிட்டு பேசினா இன்னும் எங்களுக்கு இது பண்ணணும். இது வரைக்கும் எதுவும் பேசுனது இல்லை, எஸ்சிஐடியில் எம்எஸ் சார் எல்லாருமே எங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு போஸ்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுறோம், கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏஷியன் விளையாண்டாங்க லாஸ்ட் இயர். அதுக்கு வந்து நம்ம எஸ்சிஐடியிலேருந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஈச் 1 lakh கொடுத்துருக்காங்க. என்னோட பேர் மதுனிதா.
அது உதவி தரணும். ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், என் பேர் தீபக் ராஜா. நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். இப்போ 7வது உலகக்கோப்பை ரோல்பால் உலகக்கோப்பையில் வந்து தமிழ்நாடு சார்பாக கலந்துக்கிட்டுருக்கேன். கலந்துக்கிட்டு இப்போ கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உமன்ஸ் டீம்லேருந்து 2 பொண்ணுங்க, அப்புறம் ஒரு உமன்ஸ் டீம் கோச்சும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகி அந்த உலகக்கோப்பையில் அவங்களும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தில் இருந்து எல்லா கேட்டகரி, அதாவது அண்டர் 9, 11, 14, அண்டர் 17 அண்ட் சீனியர் கேட்டகரி எல்லா கேட்டகரிலையுமே பசங்க பொண்ணுங்க எல்லாருமே விளாண்டு பல வருஷமாக விளாண்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தொகை இந்த மாதிரி அவங்கள ஊக்குவிச்சா இன்னும் நம்ம பிளேயர்ஸ் இன்னும் நிறையா வருவாங்க, இந்தியாவுக்கு நிறைய பெருமை சேர்ப்பாங்க. சவுத் இந்தியாவில் மெயினாக வந்து கேரளா தமிழ்நாட்டில் தான் நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அது இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால நம்ம இந்த உதவித்தொகை, இந்த ஊக்கத்தொகை இதெல்லாம் கொடுத்து இன்னும் பயிற்சிகளை மேம்படுத்தினா இன்னும் கண்டிப்பாக நிறைய மெடல்கள் அடுத்து ஒலிம்பிக்கு போகிற அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கு கவர்மெண்ட் சார்பாக ஹெல்ப் பண்ணணும். வர திங்கக்கிழமை மெம்பர் செக்ரட்டரியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அதில் நாங்கள் சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அடுத்து சிஎம்கிட்டையும் டெப்டி சிஎம்கிட்ட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்கிட்டையும் இதை நாங்கள் கொண்டு போய் நாங்கள் இந்த ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதை எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அடுத்து நாங்கள் ரோல் பாலை வந்து இன்னும் ஏ கிரேடு கேம் அளவுக்கு ஈக்குவலாக நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அடுத்து ஊக்கத்தொகை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்டு, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொஞ்சம் அந்த இதை ஒதுக்கி இதில் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. இன்னும் 3% இருக்குது. ஆனால் இன்னும் வந்து அப்பாயின்மெண்ட்டு எந்த பிளேயர்ஸுக்கும் கொடுக்கல. லாஸ்ட் இயர் தான் 3% ரோல் பால் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அந்த இது கொஞ்சம் சீக்கிரம் அப்பாயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் பிளேயர்ஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு இன்னும் பிளேயர்ஸ் வந்து இந்த ரோல் பால்லேருந்து பிளேயர்ஸ் இன்னும் அந்த ஜாபுக்கு போகலை யாரும். என் பேர் தீபக் ராஜா. என்னோட நேம் ராஜ்சேகர். நான் இந்தியன் டீம் மென் டீமோட கோச்சாக போயிருந்தேன். இவங்க சுஸ்மிதா உமன் டீமோட கோச்சாக போயிருந்தாங்க. இந்த கேம் வந்து இப்போ தமிழ்நாடு லெவலில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இவரோட நேம் வந்து எம்பி சுப்பிரமணியம், சவுத் இந்தியன் செக்ரட்டரி. இவங்க முழுசாக நிறைய எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. செக்ரட்டரி இங்கே இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நேம் இன்க்ளூட் ஆகிருக்கு, ரோல் பால் இன்க்ளூட் ஆகிருக்கு, ப்ராசஸில் இருக்குது. சிஎம் டெபுட்டி சிஎம்ஐ மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அந்த ஃபண்டு எல்லாமே ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஃப்யூச்சரில் வர பசங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸு போஸ்டல் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உள்ள அந்த பெனிஃபிட்டை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, சதர்ன் ரயில்வேயில் இருக்குது. இங்கே உள்ள நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க எல்லா கவர்மெண்ட்லேயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. அதில் ரோல் பால் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும். பெஸ்ட்டாக பண்ணால் இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்ச் போட்டு முடிச்சுட்டாங்க, ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இல்லை, மற்ற அதர் கேம்ஸ்லேருந்து 96 கேண்டிடேட் அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்ததும் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதில் ரோல் பால் இன்க்ளூட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து 2 பேர் இன்கம் டேக்ஸில் போஸ்டிங் ஆகிருக்காங்க. பிரதீப்னு ஒரு பையன் திண்டுக்கல்லேருந்து, கண்மணின்னு ஒருத்தவங்க வந்து ஆகிருக்காங்க. சரி, சுஸ்மிதா வந்து இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த கேர்ள்ஸ் டீம் கோச். இவங்க தான் வந்து மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணின்ற ஒரு பொண்ணுக்கு இப்போ ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்கு. என் நேம் ராஜ்சேகர், இந்தியன் மென் டீம் கோச். இவங்க சுஸ்மிதா, உமன்ஸ் டீம் கோச். கொஞ்சம் பேக் வந்துடுங்களா? கொஞ்சம் பேக் வந்துடுங்க, வரலாம் பாருங்க. அப்படியே 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 சார். நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு பெற்று அப்படியே
நீங்க எடுத்துட்டீங்களா? அப்படியே இருங்க, எல்லாரும் அப்படியே இருங்க. அங்க பாருங்க. भारत माता की एसटीआरपी एसटीआरपी சார் அப்படியே வாங்க. சார் அப்படியே வாங்க வாங்க. அப்படியே வாங்க சார், அப்படியே வாங்க. எடுத்துலாம் எடுத்துலாம். ओके ओके अभी राइट பேனர் மேலே வச்சுக்கலாமா? அப்படியே பாருங்க சார், பாருங்க சார். சார் கேமரா பாருங்க சார், போட்டு இங்க பாருங்க. கொஞ்சம் வைடர் நில்லுங்க. ஃபுல் பேனர் கவர் பண்ண மாதிரி. அப்படியே இருங்க. அதே ஒண்ணு இல்ல. பீடி அப்படியே பீடி வாங்க எல்லாரும் கொஞ்சம் பேக் பண்ணுங்க. பீடி பீடி வாங்க. சைடுல இருந்து டெம்பிள் சிட்டி காஞ்சிபுரம் ஸ்போர்ட்ஸ் ரோல் பால் அசோசியேஷன் சார்பாக அது செக்ரட்டரி என்னுடைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எங்கள் பிளேயர்களுக்கு சந்தன மாலை. நான் போட்டுட்டு அப்படியே நின்று ஆமாம் இது ஒன்று இன்னும் போடணும்.